ஏசி கரண்ட்ல எரியக்கூடிய இந்த குண்டு பல்ப்ல நான் இப்ப டெஸ்டிங் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க. ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒயரை தூக்கி இந்த வெல்டிங் மிஷின்ல கனெக்ஷன் கொடுக்க போறேன். ஒரு நிமிஷம் இதை எடுத்துட்டேன். இப்ப இந்த வெல்டிங் மிஷின் கொஞ்சம் கவனிங்களேன். இப்ப மிஷின் வந்து ஆன்ல இருக்கு. இப்ப அவுட்புட் வருது நம்ம மீட்டர்ல செக் பண்ணோம். இப்ப அது இல்லாம நான் வந்து பல்ப் அதாவது இந்த குண்டு பல்பையும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். பாருங்க. இப்ப எவ்வளவு ரொம்ப லோவா எரியுதா? தெரியுதா? அந்த குண்டு பல்பை பாருங்க. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க பாருங்க. இங்க கொஞ்சம் மிஷினிங் காட்டு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மிஷின்ல 50 வோல்ட்ல இருந்து இப்ப நான் என்ன பண்றேன் 50 ஆம்ஸ்ல இருந்து டைரக்டா என்ன பண்றேன் 300 ஆம்ஸ்ல கொண்டு போய் வைக்கிறேன். அப்பயும் பாருங்க அந்த வெல்டிங் மிஷினை சாரி அந்த குண்டு பல்பை பாருங்க ரொம்ப 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 லோ வோல்ட்ல எரியுது பாருங்க. ஆக்சுவலா இது வந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த மிஷினோட அவுட்புட் ரொம்ப 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 லோ வோல்ட்டுங்க. இந்த குண்டு பல்ப் எரியறதே பார்த்தா உங்களுக்கு தெரியும் 240 வோல்ட் இதுக்கு கிடைச்சிச்சுன்னா நல்ல சப்ளைவா எரியும். ஆனா இதுல இருந்து அவுட்புட் வரது வெறும் 40 வோல்ட் தான். அதனாலதான் வந்து அந்த டங்ஸ்டன் சரியா எரியல. இப்ப பாருங்க மறுபடியும் செக் பண்ணி காட்டிடுறேன். இப்ப நான் வந்து ஒரு 300 ஆம்ஸ் ஒரு 250 ஆம்ஸ்ல வைக்கிறேன். இங்க பாருங்க எவ்வளவு லோவா எரியுது பாருங்க. அது எரியறதே தெரியல பாருங்க. தெரியுதா? இப்போ இந்த வெல்டிங் மிஷின்ல இருந்து வரக்கூடிய கரண்ட் வந்து ரொம்ப 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 லோ வோல்ட் வரும். ஆனா